அனைத்தையும், நப்தலின் நாடு அனைத்தையும், எப்பிராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், மேல்புறத்தின் சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்னாட்டையும், பேரிச்சபரங்களின் ஊராகிய எரிகோவின் பள்ளத்தாக்கிலே சோவார் வரைக்கும் உள்ள சமபூமியையும் காண்பித்தார். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாமுக்கும் ஈசாவுக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்ட வாக்களித்த தேசம் இதுதான். இதை உன் கண் காணும்படி செய்தேன். அத்தேசத்திற்குள்ளேயோ நீ கடந்து போவதில்லை என்று சொன்னார். ஆகவே கர்த்தர் சொல்லியபடியே கர்த்தரின் தாசனாகிய மோசே அவ்விடத்தில் மோவாப் தேசத்தில் மரித்தான். அவனை மோவாப் தேசத்திலே பேத்பேயோருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அவர் அடக்கம் பண்ணினார். அவனை அடக்கம் பண்ணின இடம் இந்நாள் வரைக்கும் ஒருவருக்கும் தெரியாது என்றார் என்பதை ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமும் மன மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளுக்காக நாங்கள் மீண்டுமாக நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். தேவரீர் உம்முடைய திருவார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உடைய வாழ்வில் கொடுத்து வருகிற தயவுக்காக நாங்கள் நன்றிகளை படிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது என்னுடைய சிந்தனைகள், இயக்கங்கள், எண்ணங்கள் எல்லாவற்றும் உங்களுக்கு நேராக நாங்கள் திருப்புகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளோடும் ஆண்டவரே உடைய மக்களோடும் நீர் பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் நல்ல பிதாவே, ஆமென். பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் எடுத்துக் கொள்கின்றேன். கடந்த வாரத்தில் நாம் என்ன தியானித்தோம்? யோசேப்பு. இந்த சைடு இருக்கிறவங்க சொல்லுங்க, இந்த சைடு சொல்லுங்க, இந்த சைடு சொல்லுங்க, அந்த சைடு இருக்கிறவங்க சொல்லுங்க. சும்மா ஒரு கவனிக்கிறீங்களா இல்லை டெஸ்ட் பண்றது. யோசேப்பு நேற்று சாப்பிட்டதே எங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லை. போன வார்த்தை என்னன்னு கேட்குறீங்களா? பானவர்களே, பிரசங்கத்தை நாம் கவனமாக கேட்க வேண்டும். குறிப்பாக கடவுள் பேசுகின்ற வார்த்தை அது நாம் ஏனோ தானோ என்று அசட்டை பண்ணாமல் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆலயத்திற்கு வாரத்துக்கு ஒரு முறை வரும். வந்து ஆலயத்தில் அமர்ந்து நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே நமக்கும் கடவுளுக்கும் இருக்கின்ற அந்த உறவில் இருக்க வேண்டும். இதோ வரோம், இருக்கிறோம், போறன்னு இருக்கக்கூடாது. சொல்லுங்க, போன வாரத்தில் நம்ம என்ன தியானித்தோம்? யோசேப்பு அவருடைய சகோதரன் அவனுக்கு விரோதமாக செயல்படுகின்ற அந்த ஒரு சம்பவத்தை குறித்து நாம் தியானித்தோம். அந்த சம்பவத்தில் மனிதர்களுடைய திட்டம் வேறு, கடவுளுடைய திட்டம் வேறு என்று அந்த பகுதியை குறித்து நாம் பார்த்தோம். அன்பானவர்களே, இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒரு போதகரிடத்தில் ஒரு திருச்சபையினுடைய ஒரு பெண்மணி, நான் இனிமேல் ஆலயத்திற்கே வரமாட்டேன் அப்படின்ட்டு போய் அந்த போதகரிடத்தில் சொல்கிறாங்களாம். அப்படி சொல்லுகின்ற சமயத்தில் அந்த போதகர், ஏன் என்ன ஆயிடுச்சு, ஏன் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு போதகர் அந்த பெண்மணியத்தில் கேட்கும்போது அந்த பெண்மணி சொன்னார்களாம், ஆலயத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது ஒரு சிலர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் புறம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் கதை பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஒரு சிலர் யாருமே ஆலயத்திற்குள்ளாக கடவுளை ஆராதிக்க வரல, அவங்களுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. இது எனக்கு பார்க்கும்போது கோபம் வருது. அதனால நான் என்ன பண்றேன், இனிமேல் ஆலயத்திற்குள்ளாக வரமாட்டேன்ட்டு அந்த போதகரிடத்தில் அந்த பெண்மணி சொல்கிறாங்க. அப்போ அந்த போதகர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றான். சரி, நீ வராத, நீ இப்போ வராத, ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் செய்ய. அது என்னன்னு கேட்கும்போது, ஒரு டம்ளர்ல முழுவதுமாக தண்ணீர் நிரப்பி அந்த பெண்மணியத்தில் கொடுத்து, இந்த தண்ணீரை நீ என்ன செய், ஆலயத்தை முழுவதும் சுற்றி எடுத்து கொண்டு வான்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு அதை கீழே சிந்தக்கூடாது, கீழே கொட்டக்கூடாது அப்படின்ற ஒரு நிபந்தனையை வைக்கிறார். அப்போ அந்த பெண்மணி என்ன செய்கிறாராம், அவளுடைய நோக்கம் முழுவதும்
அந்த தண்ணீர் சிந்தக்கூடாது என்பதுதான் அந்த பெண்மணியுடைய நோக்கம். அப்படி இருக்கின்ற சமயத்தில் அந்த பெண்மணி என்ன செய்கிறாள்? ஆலயத்தை முழுவதுமாக சுற்றி கொண்டு வருகின்ற போது அந்த தண்ணீர் சிந்தவில்லை. உடனே போதகரிடத்துல அந்த பெண்மணி வராங்க, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த போதகர் அவர்களை வாழ்த்துகிறார். இது இந்த தண்ணீர் சிந்தாம இருக்கிறதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு அந்த போதகர் அந்த பெண்மணியத்தில் கேட்கின்ற பொழுது அந்த பெண்மணி சொன்னாராம், என்னுடைய சிந்தனையும் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் முழுவதும் என்னுடைய பாத்திரத்தின் தண்ணீர் மேலதான் இருக்கிறது, இந்த டம்ளர் மேலதான் இருக்கிறது, அது சிந்தக்கூடாது. அப்போ ஆலயத்திற்குள்ளாக நீ வரும்பொழுதும் உன்னுடைய சிந்தனைகளும் உன்னுடைய எண்ணமும் எங்க இருக்கணும்? ஆண்டவர் மேலதான் இருக்கணும், கடவுள் இடத்துல மாத்திரம்தான் இருக்கணும். இவர்கள் அப்படி செய்கிறார்கள், அவர்கள் இப்படி செய்கிறார்கள், இவர்கள் அதை பேசுகிறார்கள், அதையும் நீ என்ன பண்ணக்கூடாது? பார்க்க கூடாது. உன்னுடைய கவனம், உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய எண்ணம் முழுவதும் யார் மீது இருக்க வேண்டும்? கடவுள் மீது தான் இருக்க வேண்டும். மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள், மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று நம்முடைய சிந்தனையை நாம் என்ன செய்யக்கூடாதாம்? திசை திருப்பக்கூடாது என்று ஒரு கதையாக சொல்கிறார். இப்போ இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஆலயத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் கடவுள் மீதான ஒரு நோக்கமாக இருக்க வேண்டும், அவர் மீதான ஒரு ஏக்கமாக இருக்க வேண்டும். இதற்கு மாத்திரம்தான் நம்ம ஆலயத்திற்கு வர வேண்டும். வேறு மற்ற காரியங்களை குறித்தோ வேறு மற்ற காரியங்களை குறித்து பேசுவதற்கோ செய்வதற்கோ அதற்கான இடம் ஆலயங்கள். இல்லைன்றால் கடவுள் சொல்ற நீங்களே அந்த ஆலயம், இது வெறும் கட்டிடம் தான். அப்போ இந்த கட்டிடத்திற்குள்ளாக நாம் வருகின்ற பொழுது நாம் தான் அவருடைய ஆலயமாக இருக்கின்றோம். ஆகவே நம் ஆலயத்திற்குள்ளாக வருகின்ற பொழுது நாம் நம்மை நிதானித்து தற்பரிசோதனை செய்து கொண்டு ஆண்டவர் முன்பாக நாம் தாழ்மைப்பட வேண்டும். அன்பானவர்களே, நாம் தியானித்த, நாம் வாசிக்க கேட்ட இந்த பழைய ஏற்பாட்டின் உபாகம புஸ்தகம் 34வது அதிகாரம் 12 வசனங்கள் மோசேயினுடைய மரணத்தையும் யோசுவாவின் தலைமைத்துவத்தையும் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியக்காரனாகிய மோசே அவருக்கு காண்பித்த, அவருக்கு தீர்க்க தரிசனமாக சொன்ன இந்த வார்த்தைகள் இந்த இடத்துல இப்பொழுது நிறைவேறுகிறது. அதாவது மோவாப் என்ற ஒரு சமவெளியில் இருக்கிற இடத்துல மோசே ஒரு மலையின் மேல் ஏறுகிறார். அப்படி ஏறுகின்ற சமயத்துல நேபோ என்ற ஒரு மலையை அவர் அந்த உச்ச கட்டத்தின் மேலாக அந்த மலைக்கு ஏறுகிறார். இந்த மலைக்கு ஏறுகின்ற இந்த சமயத்துல இது முன்பதாகவே உபாகமம் 32:48 52 உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த வசனத்துல முன்பதாகவே நேபோ மலைக்கு ஏறும்படி கடவுள் மோசேக்கு கட்டளையிடுகிறார். அவர் நேபோ மலையின் உச்சக்கட்டத்தில் ஏறுகின்ற சமயத்தில் அவர் ஏறி எல்லாவற்றையும் பார்க்கிறார். அவர் மேற்கு அந்த தொடர்ச்சி மலையில் ஏறி கொடுமுனையில் மற்றும் நின்று அந்த சமவெளியை அவர் காண்கின்ற பொழுது அவர் கண்களுக்கு கானான் தேசம் முழுவதும் அவருடைய கண்களுக்கு அகப்படுகிறது. அன்பானவர்களே, முதல் 7 வசனங்களை நாம் பார்க்கின்ற பொழுது கடவுள் மோசேக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை பற்றி ஒரு காட்சியை கொடுக்கிறார். கடவுள் மோசேக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த ஒரு தேசத்தை அவருக்கு காட்சி கொடுக்கிறார். எப்படி என்றால், இஸ்ரவேல் அந்த தேசத்துல மோவாப் என்ற அந்த சமவெளியிலிருந்து நேபோ என்ற அந்த மலைக்கு அவர் செல்லுகிறார். அப்படி செல்லுகின்ற சமயத்துல இயேசு கிறிஸ்து அவருக்கு எல்லாவற்றையும் காண்பிக்கிறார். அவருடைய எல்லா விதமான செயல்களையும் பார்க்கிறார். அவருடைய காரியங்களை எல்லாம் மோசே உற்று கவனிக்கிறார். அன்பானவர்களே, மோசே தன்னுடைய மரணத்திற்காக நேபோ மலையில அவர் ஏறுகிறார். தன்னுடைய மரணத்தின் நிமித்தமாக, தன்னுடைய மரணத்திற்காக மோசே நேபோ மலையில் ஏறுகிறார். அப்படி இருக்கின்ற இந்த சமயத்துல அவர் முன்பதாக சொன்ன இந்த உபாகம் 32 அவர் முன்பதாக சொன்ன அந்த கட்டளையை இந்த இடத்துல மோசே என்ன செய்கிறார்? நிறைவேற்றுகிறார். அன்பானவர்களே,
இந்த பகுதியை முழுக்க முழுக்க நாம் தியானிக்கின்ற பொழுது மோசேயினுடைய மரணத்தையும் இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல அவர் எருசலேமுக்குள்ளாக தன்னுடைய பாடுகளை அனுபவிக்கின்ற அந்த சம்பவத்தை குறித்து இந்த பகுதியில சொல்லுகிறார். குறிப்பாக நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில மோசே ஒரு மலையில் போகிறார். அந்த மலை எதுவென்றால் சீனாய் மலை. அந்த சீனாய் மலையில யாத்திராகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் இஸ்ரவேலின் மீட்பராக தனது பணியை தொடங்குகிறார். மோசே இஸ்ரவேலின் மீட்பராக தன்னுடைய பணியை தொடங்குகிறார். அப்படி தொடங்குகின்ற சமயத்துல இந்த நேபோ மலையில மோசே தன்னுடைய பணியை முடிவு செய்கிறார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து மோசேக்கு ஒரு விதமான காட்சியை கொடுக்குகிறார், ஒரு விதமான ஒரு காட்சியை அளிக்கிறார். அதுதான் இந்த நாளில நாம் ஒவ்வொரு பகுதியிலும் வாசிக்க கேட்ட திருமறை பகுதிகள். அது என்னவென்றால் மறுரூபமாகுதல். இயேசு கிறிஸ்து அவருடைய முகமும் அவருடைய சரீரமும் அவருடைய வஸ்திரங்களும் மறுரூபமாகுதல், அவருடைய முகமெல்லாம் மாறுகின்ற ஒரு காட்சி அளிக்கின்றார். அன்பானவர்களே, மோசேக்கு ஒரு சில கட்டளைகள் இயேசு கிறிஸ்து அவருக்கு காண்பிக்கிறார். முதலாவது பார்க்கின்ற பொழுது நாம் வாசிக்கலாம் 2வது வசனம். அங்கே கர்த்தர் அவனுக்கு தான் மட்டுமுள்ள கீலியா தேசம் அனைத்தையும், நப்தலின் நாடு அனைத்தையும், எப்பிராயிம் மனாசே என்பவர்களின் தேசத்தையும், மேல்புறத்தில் சமுத்திரம் வரைக்கும் உள்ள யூதா தேசம் அனைத்தையும், தென்னாட்டு பேர்ச்சபர்களின் ஊராகிய எரிகோவின் பள்ளத்தாக்கில் சோவார் வரைக்கும் உள்ள சமபூமியையும் காண்பித்தார். மோசேக்கு கடவுள் ஒரு சில இடங்களை காண்பிக்கிறார், ஒரு சில நிலங்களை காண்பிக்கிறார். இதை பார்க்கின்ற மோசே இந்த நிலங்கள் எல்லாம் தனக்கு தான் என்று அவர் தன்னுடைய இருதயத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மலைகளையும் இந்த மலையிலிருந்து அவர் இந்த கானான் தேசம் முழுவதையும் பார்க்கிறார். இந்த கானான் தேசம் முழுவதும் இப்பேற்பட்ட இடங்கள் நிலங்கள் எல்லாம் இருக்கிறது. இந்த நிலத்தையும் இந்த இடங்களையும் பார்த்த மோசே என்ன செய்கிறார்? இது கடவுள் நமக்கு தான் கொடுக்க போகிறார், இது கடவுள் நமக்கு தான் தரப்போகிறார் என்ற தன்னுடைய இருதயத்தில் அவர் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த இடத்துல பார்க்கின்ற பொழுது கடவுள் சொல்கிறது 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் வாக்களித்த அந்த தேசம் இந்த தேசம்தான். 100 ஆண்டுகளுக்கு முன்பதாக தன்னுடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கட்டளையிட்ட வாக்குத்தத்தம் செய்த அந்த இடம்தான் இது. அந்த இடத்தை தான் மோசேக்கு கடவுள் கொடுக்கிறார். அப்ப இப்படி கொடுக்கின்ற சமயத்துல மோசேக்கு 120 வயது. நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் 120 வயது உடைய மோசே 3 பகுதிகளாக அவருடைய வயதை பிரிக்கின்றார்கள். 40 பகுதிகளாக அவருடைய வயதை பிரிக்கிறார்கள். முதலாவது அவருடைய 40 ஆண்டு காலம் பார்க்கின்ற பொழுது ஒரு கொலை மற்றும் ஒரு நதியிலிருந்து தப்பி ஓடுகின்ற ஒரு சம்பவத்தை குறிக்கிறது. யாத்திராகமம் 2வது அதிகாரம் 11 முதல் 15 உள்ள வசனங்கள். முதல் 40 ஆண்டு காலம் அவர் கொலை செய்ததையும் அந்த நீதியிலிருந்து தப்பி ஓடுகிற சம்பவத்தை குறிக்கிறது. இரண்டாவதாக பார்க்கின்ற 40 ஆண்டுகள் எரியும் புதரில் கடவுள் வெளிப்படுத்தின அந்த தரிசனத்தை, அந்த தரிசனத்தின் மூலமாக அவர் முடிக்கின்றார். யாத்திராகமம் 3:1-10. மூன்றாவதாக பார்க்கின்ற பொழுது வாக்கு பண்ணப்பட்ட அந்த தேசத்திற்குள்ளாக அவர்கள் பிரவேசிக்க முடியாமல் போகின்ற ஒரு சம்பவம். அதுதான் நாம் வாசிக்க கேட்ட இந்த சம்பவம். இப்போ 3 காலங்களாக அவருடைய வயதை பிரிக்கிறார்கள். முதல் காலம் அவர் கொலை செய்யப்பட்டு அந்த நீதியிலிருந்து தப்பி ஓடுகிறார். இரண்டாவதாக எரிகின்ற அந்த புதரிலிருந்து அவர் என்ன செய்கிறார்? கடவுளுக்கு முன்பாக ஓடுகிறார். மூன்றாவதாக அவர் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட அந்த தேசத்திற்குள்ளாக அவர் பிரவேசிக்கவில்லை. அன்பானவர்களே, மோசே வாழ்ந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பாவங்களின் நிமித்தமாக மோசே தண்டிக்கப்படுகிறார். எப்படி என்றால், மோசேக்கு கடவுள் இது எல்லாம் காண்பித்து விட்டார், இது எல்லாம் அவருக்கு வெளிப்படுத்தி விட்டார். ஆனால் இறுதியாக அவர் சொல்லுகிறார். நாம் வாசித்தோம் 5வது வசனம் வாசிங்க.
அப்படியே கர்த்தரின் தாசனாகிய மோசே மோவாப் தேசமான அவ்விடத்திலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே மரித்தான். இங்க பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு முன்பதாகவே வெளிப்பட்டு விட்டது. நீ இது எல்லாம் பார்ப்பாய், ஆனாலும் இந்த தேசத்திற்குள்ளாக பிரவேசிக்க மாட்டாய். அதற்கு முன்பதாகவே நீ என்ன செய்து விடுவாய்? மரித்து விடுவாய். நீ அதற்கு முன்பதாகவே உன்னுடைய மரணத்தை நீ ருசி பார்த்து விடுவாய் என்ற அந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை கடவுள் மோசேக்கு கொடுக்கிறார். அன்பானவர்களே, இன்றைய காலகட்டங்களில் இடம், நிலம், வீடு, சொத்து, இதற்கு மனிதர்கள் அதிகமாக பிரயாசப்படுவார்கள். இதற்கு மனிதர்கள் அதிகமாக நாட்டம் கொள்வார்கள். அதே போலதான் இந்த இடத்துல மோசேவும் இந்த இடத்திற்கெல்லாம் அவர் பார்க்கிறார். இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது ஒரு மலையின் உச்சியில போய் நின்று பார்க்கிறாரு. இந்த தேசத்தை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அவருக்கு ஒரு ஆசை, அவருக்கு ஒரு ஏக்கம், இந்த நாட்டுக்குள்ளாக, இந்த தேசத்திற்குள்ளாக, இந்த நிலத்திற்குள்ளாக நான் பிரவேசிக்க வேண்டும் என்று. ஆனால் எதிர்பாராத விதமாக அவர் தன்னுடைய மரணத்தை சந்திக்கிறார். காரணம், இஸ்ரவேல் ஜனங்கள் தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து சிலை வழிபாடுகளின் நிமித்தமாக, கடவுளுக்கு விரோதமான செயல்களை செய்தது நிமித்தமாக மோசே என்ன செய்கிறார்? தன்னுடைய மரணத்தை சந்திக்கிறார். அவர்களை சரியான வழியில வழிநடத்தின மோசே அவர்கள் தவறான வழியில போகிறார்கள், கடவுளுக்கு எதிரான செயல்கள். ஆகவேதான் மோசேக்கு கடவுள் என்ன செய்கிறார்? மரணத்தை அவருக்கு கொடுக்கிறார். முறையிடுகிறார் மோசே கடவுளத்துல, முறையிடுங்க, எனக்கு ஏன் இந்த மரணம், எனக்கு எதற்கு இந்த இப்படிப்பட்டதான ஒரு இழப்பு? ஏனென்றால் அவருக்கு ஒரு ஏக்கம், ஆசை, எதிர்பார்ப்புகள். இப்படிப்பட்டதான இடத்துல, இப்படிப்பட்டதான அவருடைய வாழ்கின்ற இத்தனை ஆண்டு காலமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின கடவுள், இவர்களை எல்லாம் மோசேயை கொண்டு வழிநடத்தின ஆண்டவர், இப்பொழுது அவர்களுக்கு மோசேக்கு ஒரு ஆசை, இந்த இடத்துல எல்லாம் என்ன செய்ய வேண்டும்? நான் அவருடைய கால் தடம் பதிக்க வேண்டும். மாறாக அவருடைய மரணத்தை தழுவிவிட்டார். அன்பானவர்களே, நாம் கடந்த 7 வாரங்களாக மகிமை விலகுதல் பண்டிகை குறித்து நாம் ஒவ்வொரு வாரமும் தியானித்தோம். ஆண்டவருடைய மகிமை எப்படியெல்லாம் தம்முடைய மக்களுக்கும், தம்முடைய சீடர்களுக்கும், தம்முடைய வாழ்ந்த அந்த பகுதியில் இருந்த எல்லா ஜனங்களுக்கும் தன்னுடைய மகிமையை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருந்தார். இறுதியாக அவர் தன்னுடைய ரூபமாக மாறி, மறுரூபமாக அவருடைய சரீரமும் முகமும் மாறி தன்னுடைய சீடர்களுக்கு அவர் காட்சி கொடுக்கிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற பொழுது மோசேயிடம் கடவுள் பேசின கடைசி வார்த்தைகள் இதுதான். கடைசி வார்த்தை என்ன? நாம் வாசிக்க கேட்ட அந்த வார்த்தைகள், நான் உன் சந்ததிக்கு கொடுப்பேன் ஆணையிட்ட தேசம் இதுதான். வாசிக்கலாம். இல்லை என்று கடவுள் சொல்கிறார். நான் உன்னுடைய சந்ததிக்கும், உன்னுடைய தேசத்தாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வாக்கு பண்ணப்பட்ட, வாக்களித்த அந்த தேசம் இதுதான், இந்த தேசம்தான். ஆனாலும் அந்த தேசத்திற்குள்ளாக நீ என்ன செய்ய மாட்ட? பிரவேசிக்க மாட்ட. உன் கண் காண்பதற்கு முன்பதாக அதை என்ன செய்ய மாட்ட? நீ என்ன செய்ய மாட்ட? அதுக்குள்ளாக பிரவேசிக்க மாட்ட. அப்போ ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாமுக்கு வாக்களிக்கப்பட்ட அவர் சொன்ன இந்த பழைய ஏற்பாட்டு வாக்குத்தத்தத்தை இந்த இடத்துல என்ன செய்கிறார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் நிறைவேற்றுகின்றார். அவர் பேசின கடைசி வார்த்தைகள், மோசேயோடு பேசின கடைசி வார்த்தைகள். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவை விட மோசே பெரியவர். இயேசு கிறிஸ்துவை விட மோசே பெரியவர். ஆனாலும் அவருடைய மரணத்தை யார் அடக்கம் செய்கிறது? கடவுள் அடக்கம் செய்கிறார். அதெல்லாம் நம்ம வாசிக்க கேட்டோம். அவன் மோவாப் தேசத்திலே பேபேருக்கு எதிரான பள்ளத்தாக்கிலே அவர் அடக்கம் பண்ணினார். அவர் யாரு? கடவுள் அடக்கம் பண்ணினார். அப்ப அந்த இடம் இந்த நாள் வரைக்கும் யாருக்கும் தெரியாது. மோசே அடக்கம் பண்ணப்பட்ட அந்த இடம்.
120 வருடம் 40 ஆண்டு காலமாக அவர் வாழ்ந்தார். ஆனாலும் அவருடைய பலன் குறையவில்லை, அவருடைய கண் மங்கி போகவில்லை. காரணம், கடவுள் அவரை வழிநடத்தினார், கடவுள் அவருக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஒருவேளை இந்த பரம அழைப்பின் நிமித்தமாக, ஒருவேளை இந்த உலக வாழ்க்கை நிமித்தமாக மோசே கடவுளுடைய தீர்மானத்தின்படி எடுத்துக்கொள்ளப்பட்டலாம். ஆனால் இரண்டாவது ஒரு வருகையில, இரண்டாவது ஒரு வாழ்வில மோசேக்கு இது எல்லாம் கடவுள் பரலோகத்தில் கொடுப்பார். இந்த இம்மைக்குரிய வாழ்வில இது எல்லாம் கடவுள் மோசேக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் மறுமைக்குரிய ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த மறுமைக்குரிய வாழ்வில, அந்த இரண்டாவது அந்த வருகையில கடவுள் மோசேக்கு இவை எல்லாம் கொடுக்க அவர் நிச்சயமாக வல்லவராக இருக்கிறார். அன்பானவர்களே, ஒருவேளை இந்த மரணத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, எப்படி மோசே தன்னுடைய இருதயத்தில் இந்த தேசத்திற்கும் இந்த அழிந்து போகின்ற இந்த பகுதிகளுக்கும் நிலத்திற்கும் இப்படிப்பட்டதான ஆசா பாசங்களுக்கு தன்னுடைய ஆசைகளை வளர்த்து கொண்டாரோ, அதே போல நாமும் ஒருவேளை இருக்கலாம். ஒரு சிலருக்கு பணத்தின் மீது ஆசை, ஒரு சிலருக்கு நகைகள் மீது, ஒரு சிலருக்கு சொத்துக்கள் மீது, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொன்றின் மீது ஒரு நாட்டம், ஒரு ஆசை, எதிர்பார்ப்பு. காரணம் மனிதர்கள். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இது எல்லாமே தற்காலிகம், இது எல்லாமே ஒரு நிரந்தரமானதல்ல, ஒரு நிலையானதல்ல, இது எல்லாம் அழிந்து போகிறது. ஆகவேதான் கடவுள் மோசேக்கு உணர்த்துகிறார். நான் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் லூக்கா 9வது அதிகாரத்தில் 28 முதல் 36 உள்ள வசனங்களை நாம் தியானமாக ஆழ்ந்த தியானித்தோம் என்றால், அது ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு காட்டுகிறார். மறுரூபமாகுதலுடைய அந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து காட்சி அளிக்கிறார், வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அவர் தனியாக மலையின் மீது எப்பொழுதும் அவர் என்ன செய்து கொண்டிருப்பார்? ஜெபம் செய்து கொண்டிருப்பார். இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில ஜெபம் ஒரு இன்றியமையாததாக இருந்தது. ஒரு ஜெபம் என்பது அவருடைய வாழ்க்கையில ஒரு ஒன்றிசைதாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையோடு இசைந்ததாக அந்த ஜெபம் காணப்படுகிறது. அவர் ஒவ்வொரு பகுதியிலும் பார்க்கின்ற பொழுது அவர் தனியாக ஜெபம் செய்யும்படி ஒரு இடத்திற்கு போனார். ஒரு மலையின் மீது ஏறி ஜெபம் செய்தார். அப்போ எதற்காக இந்த மலையின் மீது ஏறுகிறார் என்றால், கடவுளோடு அவர் உறவாடுகின்ற அந்த நேரம், ஒரு சமமான ஒரு இடம், மலையில உச்சியில போயிட்டு கடவுளோடு சம்பாஷிக்கின்ற ஒரு நேரம் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டார். அப்போ கூட யாரை கூப்பிட்டு போறாரு? வாசிக்கலாம். யோவான் 9:29 வசனத்திலிருந்து. இங்க பாருங்க, 28வது வசனம் பாருங்க. இந்த வார்த்தையில் அவர் சொல்லி ஏறக்குறைய 8 நாளைக்கு பின்பு அவர் பேதுருவையும் யோவானையும் யாக்கோபையும் கூட்டிக் கொண்டு ஜெபம் செய்வதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். ஜெபம் செய்கையில் அவர் முகரூபம் மாறிற்று, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் மின்னொலி வீசியது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த ஆவியில் நிரப்பி அவர் ஜெபம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவருடைய முகம் ரூபம் மாறுகிறது. அது யாரும் பார்க்கவில்லை, அவருடன் இருந்த பேதுருவும் யாக்கோபும் யோவானும் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற சமயத்தில், உதாரணத்திற்கு மனிதர்களுடைய முகம் 2 நேரங்களில் மாறும். ஒன்று கோபம் வருகின்ற பொழுது, மற்றொன்று சந்தோஷம் இருக்கின்ற பொழுது. அப்ப பாருங்க, இதே இடத்துல இயேசு கிறிஸ்து ஜெபம் செய்கின்ற பொழுது அவருடைய முகரூபம் மாறுகின்றது. அவர் காட்சி அளிக்கிறார். எதற்காக? அதற்குள்ள நீங்க அடுத்த உள்ள வசனங்கள் எல்லாம் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், அவர் தன்னுடைய மரணத்தை அறிவிக்கின்ற அந்த சமயத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து.
எருசலேமுக்குள்ளாக அவர் புறப்படுகையில் தன்னுடைய பாடுகளையும் மரணத்தையும் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போதான் பேதுரு சொல்கிறார், உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமும் போட்டுக்கலாம், ஒரு வீடு கட்டிக்கலாம், 3 கூடாரமாக கட்டிக்கலாம். ஆனால் அவர் எதற்கு சொல்கிறார் என்று அவருக்கே தெரியவில்லை. அப்போதான் மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன், இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்போ கடவுளுடைய வார்த்தை சொல்கிறது, இவர் என் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். அப்ப கடவுளுடைய வார்த்தைக்கு சீடர்களை அவர் செவி கொடுக்கும்படியாக அவர் அழைப்பு விடுகிறார். அவர் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? தன்னுடைய மரணத்தை அவர் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இனி வரக்கூடிய இன்னும் ஓரிரு நாட்களில நம்ம என்ன செய்கிறோம்? லெண்டேஸ், அதாவது தபசு நாட்களுக்குள்ளாக அல்லது தவ காலத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். அந்த தவ காலத்திற்குள்ளாக பிரவேசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு விதமான ஒரு தீர்மானத்தை நாம் எடுப்போம். மாறாக அதை நாம் சரியாக புரிந்து கொண்டால், அதை சரியான முறையில் நாம் பயன்படுத்தினோம் என்றால், சராசரியாக நாம் பார்க்கின்ற பொழுது அந்த 40 நாட்கள் மாத்திரம்தான் நாம் செய்வோம். 41வது நாள் பழைய வாழ்க்கைக்குள்ளாக நாம் திரும்புவோம். வெறும் அந்த 40 நாட்களை மாத்திரம் அல்ல, முழுவதுமாக நம்முடைய வாழ்நாள் முழுவதுமாக அந்த கற்பனைகளையும் அந்த கட்டளைகளையும் நாம் எடுக்கின்ற அந்த தீர்மானங்களையும் கடைபிடிக்க வேண்டும். மாறாக தான் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு அப்படிப்பட்டதான அந்த முகத்தோற்றத்தையும் அந்த வஸ்திரத்தையும் அந்த வெண்மையும் பார்த்து அவர்கள் பயப்படுகிறார்கள். ரூபம் மாறுகிறது. இத்தனை நாட்களாக பார்க்கின்ற பொழுது அவருடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டே வந்தார். ஒவ்வொரு சம்பவத்தின் மூலமாக சுகமாக்குதல், நம்பிக்கை கொடுப்பது, சமாதானத்தின் வழியாக, ஆசீர்வாதத்தின் வழியாக ஒவ்வொரு முறையும் அவர் என்ன செய்ய தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டு வந்தார். இறுதியாக அவர் என்ன செய்கிறார்? மறுரூபமாக மாறுகிறார். இதற்கு முன்பதாக இருந்த இயேசு கிறிஸ்து வேறு, இப்பொழுது வரப்போகின்ற இயேசு கிறிஸ்து வேறு. அவர் பிதாவினுடைய சித்தத்தின்படி அவர் என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டும், பாடுகளை அனுபவிக்க வேண்டும். தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய அந்த மரணத்தை அவர் வெளிப்படுத்துகின்ற அந்த நேரம். ஆகவேதான் இந்த இடத்துல சொல்கிறார், மோசே இடத்துல சொன்ன அந்த வார்த்தை நிறைவேறிற்று. மாணவர்களே, மோசேயுடைய மரணத்தின் மூலமாக அவர் எதையெல்லாம் இழந்து விட்டாரோ, ஒருவேளை நாமுக்கும் மரணம் நிச்சயம் உண்டு. அந்த மரணத்தை கடவுள் தீர்மானிப்பார். இந்த மரணத்தின் முன்பதாக கடவுள் பேசின இந்த வார்த்தைகள், இவரில் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். ஒருவேளை நாம் வாழ்கின்ற இந்த கொஞ்ச காலங்களில் நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க அழைக்கப்படுகிறோம். 120 ஆண்டுகளாக வாழ்ந்த மோசேவின் அந்த காலகட்டத்தில் அவர் என்ன செய்தார்? மரணத்தை அவருக்கு அறிவித்து விட்டார். முன்பதாகவே தன்னுடைய சீடர்களுக்கு தன்னுடைய மரணத்தையும் அவர் என்ன செய்கிறார்? அறிவித்துக் கொண்டிருக்கிறார், வெளிப்படுத்துகிறார். நீங்க நினைக்கலாம், என்ன ஓய்வு சண்டே நேரத்தில் மரணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதற்குள்ளாக தான் இனி வரக்கூடிய நாட்களுக்குள்ளாக நாம பிரவேசிக்க இருக்கின்றோம். சாம்பல் புதன், அதை தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவருடைய திருமறை வார்த்தைகளுக்கு நாம் இன்னும் நம்ம என்ன செய்கிறோம்? ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக பார்க்கின்ற சமயத்தில் மோசே மரிக்கின்றார், இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்கிறார். பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு தலைமைத்துவத்தை யாருக்கு கொடுக்கிறார்? யோசுவாவுக்கு கொடுக்கிறார். அவர் ஞான ஆவியினால் நிரம்பி மோசேயுடைய கைகளை யோசுவா தலையின் மீது வைத்து அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கின்றார். பிற்பாடு மோசே மரித்ததற்கு பிற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களையும் இஸ்ரவேல் மக்களையும் யோசுவா வழி நடத்துகிறார். யோசுவா கடவுளுக்கு பயந்து உண்மையுள்ளதாக காணப்பட்டது நிமித்தமாக இப்பேற்பட்டதான ஒரு பொறுப்பை கடவுள் அவருக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல நாம் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் மோசே உண்மையுள்ளவராக இருந்த போதிலும்
அவர் என்ன செய்தார்? அவருடைய வார்த்தைகள் இந்த இடத்துல நிறைவேறி தீர்மானமும் இந்த வார்த்தைகள் ஒழியாது. இப்போ இது எல்லாம் பார்க்கின்ற பொழுது முன்பதாகவே கடவுளுடைய திட்டத்திற்கு ஏற்றபடி பழைய ஏற்பாட்டு காலத்துல மோசேக்கு மரணத்தை அறிவித்த ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டிலும் இந்த புதிய காலத்திலும் அவர் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். இரண்டாவது மோசேயை வாங்க மாணவர்களே, ஒருவேளை நம் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க கடவுள் நம்மளை அழைக்கின்றார். இன்னும் அநேக காலங்களில் வரக்கூடிய நாட்களில் எல்லாம் அநேக மக்கள் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேருவார்கள். ஆண்டவரை இன்னும் அதிகமாக தேடுவார்கள். அதற்குரிய காலத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கிறோம். அந்த காலத்திற்குள்ளாக நாம் செல்ல இருக்கின்றோம். ஒருவேளை நாம் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். நம்முடைய பாவ தன்மைகளை விட்டு ஆண்டவருக்கு நேராக நம்முடைய இருதயத்தை திருப்ப வேண்டும். அதற்காக தான் இந்த தபசு நாட்கள். வெறும் கருப்பு ஆடைகளை அணிவதும் மாமிசங்களை உண்ணாமல் இருப்பதும் நம்முடைய உடல்களை வரித்துக் கொள்வது மாத்திரமல்ல உபவாசம். நம்முடைய உள்ளத்தில் நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில நாம் எப்படி செயல்படுகிறோம், நம்முடைய அந்தரங்க வாழ்க்கையில நாம் எப்படி கடவுளுக்கு உண்மையாக இருக்கிறோம் என்பதுதான், அதை நினைவுபடுத்தி தான் இந்த தபசு நாட்களை நாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த மரணத்தின் மூலமாக கடவுள் மோசேக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் என்ன செய்தார்? இழந்து விட்டார். இம்மைக்குரிய வாழ்வில, இந்த உலக வாழ்வில தான் அவர் இழந்து விட்டார். மாறாக அவர் மறுமைக்குரிய வாழ்வில அது எல்லாவற்றையும் அவர் பெற்றுக்கொள்வார். ஒருவேளை நாம் இன்மைக்குரிய வாழ்விற்கு மாத்திரம் ஆசைப்பட்டோம் என்றால் மறுமைக்குரிய வாழ்வில நாம் என்ன செய்யப்பட மாட்டோம்? இடம் பெற மாட்டோம். கடவுளுடைய வார்த்தை நம்மை அழைக்கிறது. இவர் இயேசுகுமாரன், இவருக்கு என்ன செய்யுங்க? செவியை கொடுங்க. நாம் கடவுளுடைய வார்த்தைக்கும் அவருடைய திட்டத்திற்கும் அவருடைய நோக்கத்திற்கும் நம்மையே நாம் அர்ப்பணிக்கின்ற பொழுது நமக்கும் மோசேக்கு இந்த உலகத்தில் கொடுக்காவிட்டாலும் பரலோகத்தில் அவர் கொடுத்தது போல இந்த அழிந்து போகின்ற இந்த வீடாகிய நமக்கு இந்த இடத்துல ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை நாம் நினைத்தது நடக்காமல் இருக்கலாம். ஒருவேளை நம்முடைய எதிர்பார்ப்புகள் செயல்படாமல் இருக்கலாம். ஆனால் கையில செய்யப்படாத நித்திய வீடு, பரம வீடு, அந்த நித்திய வீட்டிற்குள்ளாக கடவுள் நமக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறார். அந்த இடத்திற்குள்ளாக நாம் பிரவேசிக்கின்ற காலம் வரைக்கும் நாம் கடவுளுக்கு ஒரு உண்மையுள்ள சாட்சியுள்ள வாழ்வாக ஒரு இருக்க வேண்டும். ஒரு தலைப்பில் படித்தேன். வெறும் இந்த 4 சுவருக்குள்ளாக பரிசுத்தமாக வாழ்வது மாத்திரமல்ல வாழ்வு, நம்முடைய வாழ்வு சமுதாயத்தில் ஒரு சாட்சியுள்ள வாழ்வாக இருக்க வேண்டுமா? வெறும் இந்த 4 செவருக்குள்ளாக நம்முடைய வாழ்வு பரிசுத்தமாக இருக்கக்கூடாது. நாம் வாழ்கின்ற சமுதாயத்தில் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அந்த சாட்சி உள்ள வாழ்க்கையை கடவுள் உங்களுக்கு கொடுத்து ஒவ்வொரு நாளும் வழிநடத்த தூய ஆவியானவர்களை பலப்படுத்தி திடப்படுத்தி காப்பாராக. ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்வாராக. ஆமீன். நாம் யாவர்கள் என்று ஸ்தோத்திரத்தை பாடுவோம்.
நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வோம். சர்வத்திற்கும் உள்ள வைத்திய கடவுளே, ஆண்டவரே, மனுபுத்திரர் அனைவராலும் மற்றப்படத்தக்கவரே தேவரே, நீர் யாதொரும் புண்ணியமும் பாத்திரமும் இல்லாத எங்களுக்காக தந்த கணக்கற்ற ஆத்தும சரீர நன்மைகளுக்காகவும்